ரைடன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எல்எஸ்சி கேம்ல ஆர்சிபி செய்ய போற மாற்றங்கள் என்ன? குறிப்பா நியூ கேப்டனா தேட போறாங்களா? அது மட்டும் இல்லாம விராட்டே கேப்டனா வர போறாரா? பட்டிதருக்கு அதுக்குள்ள கியூர் ஆயிருமா அப்படிங்கிற கம்ப்ளீட் அப்டேட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1 ஹேசல்வுட்டோட அப்டேட். ஸோ கடந்த ஒரு சில நாட்களாவே பேசிட்டு இருந்தது ஹேசல்வுட்டோட விஷயம் தான். ஃபீல்டுலையும் காணோம். அது மட்டும் இல்லாம சின்ன நிகழ் இருக்கிறதுனால மேட்சஸ் மிஸ் பண்ணுவாரு, ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போதைக்கு ஜெர்சி போட்டு ஃபீல்ட்ல பார்த்துருக்கோம். ஆர்சிபி அஃபீஷியலா போட்டிருக்காங்க. எஸ் ஒரு பயிற்சி அப்படிங்கறத பண்ணவே இல்லைங்க. பவுலிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கறது பண்ணவே இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு பால் போடுறதோ நெட்ல பயிற்சி பண்றதோ கிடையாது. ஸோ சும்மா தான் இருக்காரு. பட் இருந்தாலுமே அவர் ஆன்ஃபீல்ட்ல ஆக்டிவா பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. எஸ் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் இங்க கிளியர் கட்டா தெரியுது. இந்த ரெஸ்ட் மேபி எவ்வளவு நாளைக்கு? ஸோ சீக்கிரமாவே பயிற்சிக்கு வந்து அடுத்த மேட்சே ஆடுவாரா? இல்லைன்னா ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் நீங்க வெயிட் பண்ணுங்க, பிளே ஆஃப்ல டைரக்டா அடிக்குங்க, அந்த நிகழ பெருசு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் கொடுக்க போறாங்களா? ஸோ என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத நம்ம அப்கமிங் டேஸ்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஹேஸ்லுட் உள்ள மட்டுமே அடைஞ்சிருக்காம ஸோ இப்ப ஜாலியா கிரவுண்ட்ல சுத்திட்டு இருக்காரு. ஸோ பசங்களோட பேசிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கறதான் இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 நாளுக்கு அப்புறம் மேட்ச் முடிஞ்சு ஹேசல்வுட்டை எல்லாருமே பார்த்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் சூப்பரா போயிட்டு இருக்கு. அண்ட் நம்பர் 2 ரஜத் பட்டிதரோட இன்ஜுரி. இதுக்கு நடுவுல சின்னதா ஒரு விஷயம் வந்தது. அது இப்ப தீயா பரவிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ரஜத் பட்டிதரோட இன்ஜுரி. ஸோ ஃபீல் பண்ணும்போது அவருக்கு கையில் அடிபட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேண்டேஜோட இருக்கக்கூடிய இமேஜஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சோசியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ல ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிருந்தாங்க. ஸோ அங்க கூட எல்லாருடைய போட்டோலையும் பார்த்தோம் அப்படின்னா ரஜத் பட்டிதர் மட்டும் கை மட்டும் பின்னாடி கட்டி அந்த போஸ் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாரு. ஸோ மேக்ஸிமம் என்ன விஷயம் என்ன ஏது அப்படிங்கிறத காட்ட விரும்பலையா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆஃபீஷியலா ஆர்சிபியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த போஸ்ட் போடும்போது ஒரு சில டெக்ஸ்ட் மட்டும் அந்த இடத்துல வச்சு மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருடைய இன்ஜுரி சீரியஸா என்ன அப்படிங்கிற விஷயம் இன்னும் கிளியர் கட்டா தெரியல. ஆனா ஒரு விஷயம் அவரும் பயிற்சியில ஈடுபடல அப்படிங்கறதா வந்திருக்க தகவல். இப்போதைக்கு விராட் கோலி ஏர்லி மார்னிங்கா ஒரு பயிற்சிக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம புவியை ரொம்ப நேரம் நெட்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அஃபீஷியலா அவங்களே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ் புவி கண்டிப்பா ஃபார்முக்கு வர வேண்டியது அவசியம். சூப்பரான பவுலர் தான். பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அவர் டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாயிடுது கேமே. அவரை டேக் ஆஃப் பண்ண விடக்கூடாது. ஸோ அதனால மறுபடியும் புவிக்கு நம்மளாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. கம்பேக் கொடுத்துருவாரு. ஸோ தீவிர பயிற்சியில இருக்காரு. அண்ட் ரொம்ப முக்கியமா லுங்கி எங்கடியும் அதிக நேரம் பயிற்சியில நம்ம பார்த்திருக்கோம். நுவான் துஷாராவை பார்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஹேசல்வுட்டுக்கு ரெஸ்ட் பண்ணா நுவான் துஷாரா இல்லைன்னா லுங்கி எங்கடி ஏதாவது ஒரு ஆப்ஷனா இருக்க போகுது அப்படிங்கறதான் இந்த இடத்துல தெரியுது. அண்ட் ரஜத் பட்டிதர் டோட்டலாவே ஃபீல்டுலயே இல்லைங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு போனாரு, பசங்களோட பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் பாக்குறோம். ஸோ கையில் அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் கிளியரா தெரியுது. ஸோ அதனால அடுத்த போட்டியை அவர் மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் பேட்டிங் ஹேண்ட் அப்படிங்கும் போது கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவருக்கும் இன்னும் ஒரு 3 மேட்ச் தான். அதுல ஏதாவது ஒன்னு ஜெயிச்சா கூட போதும், டாப் 2ல ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. ஸோ இன்ஜுரியை பெருசு பண்ணக்கூடாது, அதுதான். ஸோ ஒரு மேட்ச் தானேங்கிற மாதிரி ருத்ராஜ் மாதிரி கஷ்டப்பட்டு ஆடிட்டாங்க அப்படின்னா ஸோ ருத்ராஜ் சின்னதா இருந்த கிராக்கை தான் பெருசு பண்ணி இப்போ ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான விஷயம் ஆர்சிபியில் நடக்கக்கூடாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் நம்பர் 3 எல்எஸ்ஜி கூட ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே கேப்டன் யாரு? ஸோ ஓவர் ரொட்டேட் பண்ண போறது யாரு? அந்த தலைமை பொறுப்பை எடுத்துக்க போறது யாரு அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா ஃபீல்ட்ல விராட் கோலி இருக்க போறாரு. யார் கேப்டனா இருந்தாலும் அவருடைய கைடன்ஸ் இருக்கும். அண்ட் வெளியில இருந்து டிகே உடைய கைடன்ஸ் இருக்கும். ஸோ அதுபடி தான் செயல்பட போறாங்க. இருந்தாலும் ஆன் ஃபீல்டுல யாரு கேப்டனா இருக்க போறாங்க? நிறைய பேர் ஜிதேஷ் சர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரஜத் பட்டிதருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு யங்ஸ்டருக்கு தான் போவோம் அப்படிங்கிறது ஆர்சிபியோட கருத்து. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொசிஷனுக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதுல நம்பர் 1 புவி, நம்பர் 2 குர்னால் பாண்டியா, இவங்க 2 பேர் தான் லீடிங்ல இருப்பாங்க. ஸோ மிஞ்சி போனா ஹேஸ்லுட் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அவரும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போதைக்கு இவங்க எல்லாம் இல்லாம விராட் கோலியே மறுபடியும் கேப்டனா வருவாரா? லாஸ்ட் சீசன்ல எஸ் அப்கோர்ஸ் அவர் வந்துட்டு எனக்கு கேப்டன்சியே வேண்டாம்னு சொல்லிட்டு போனாரு. இருந்தாலும் ஃபேப்புக்கு கொஞ்சம் முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 3 மேட்சை வந்துட்டு அவர் தான் பண்ணாரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒன்ஸ் அகைன் இந்த சீசன்லயும் விராட் கோலி அவர்கள் ஒரு சில மேட்ச் அந்த பிளே ஆஃப்க்கு முன்னாடி மீதி இருக்கக்கூடிய பெண்டிங் கேம்ஸுக்கு கேப்டனா இருக்க போறாராங்கிற மாதிரி யாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான் அவர் வந்தா. பட் இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு யங்ஸ்டருக்கு போறதுக்கு 90% சான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் விராட்டா இல்ல குர்னால் பாண்டியாவா இல்ல புவியா அப்படிங்கிறது வந்துட்டு 2வது பட்சம். ஆனா அதுக்கு முன்னாடி பட்டிதர் வந்துட்டா மட்டும் போதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆன் ஃபீல்ட்ல கேப்டனா மட்டும் இருந்தா அவர் ஃபீல்டும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. நீங்க பேட்டிங் கூட வராம விட்டுறலாம். ஸோ நீங்க ஒரு படிக்கல இறக்கிட்டு அது மட்டும் இல்லாம ஸோ மிடில் ஆர்டர் ஒரு ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் புஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல டோட்டல் போட்டா அவரோட பேட்டிங் கூட வராம போயிடலாம். பட் இருந்தாலும் ஃபீல்டிங் என்ன பண்ணுவாரு? அதே கையை வச்சுட்டு பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில ஒரு குரூசியல் டிசிஷன் எடுக்கணும். பார்ப்போம். ஒரு தினங்கள்ல கியூர் ஆயிட்டா நல்லா தான். ஸோ இப்போதைக்கு ஆன் ஃபீல்டுல அவர் இல்லாதது கொஞ்சம் வருத்தமா இருக்கு.
பொறுத்திருந்த பார்ப்போம் என்ன மாதிரி மூவ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் எல்எஸ்ஜி கேம் ரொம்ப குரூசியலுங்க. எஸ், அவங்க விளையாட போற லாஸ்ட் அவே கேம் 6 மேட்ச்ல 6 அவே கேம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 7ஆவதா வின் பண்ணிட்டு மறுபடியும் ஹோமுக்கு வருவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த கேமை பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ண பார்க்கணும். ஸோ எல்எஸ்ஜிக்கும் லாஸ்ட் மறந்துடக்கூடாது. அண்ட் அவங்களும் கொஞ்சம் அதிரடியாக விளையாடுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து எல்எஸ்ஜியோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அண்ட் ஆர்சிபி என்ன மாதிரி போக போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்றேன். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போதைக்கு ரஜத் பட்டிதர் ஃபீல்டு இல்ல, மறுபடியும் ஹேஸ்லுட் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காரு. இதுதான் மிகப்பெரிய அப்டேட். கேப்டனுக்கான தேடல் இருக்குமா, இல்ல ராப்பா இன்னும் 2 நாள்ல குணமாயிருவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை பத்தின கருத்துக்கள்லாம் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அந்த தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.